நமச்சிவாய ஜெய் வராகி. டிசம்பர் மாத பலன்கள். அன்பு நேயர்களே, டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் 2 கிரகம் அஸ்தங்கமாது. அதாவது சூரியன்ட்ட நெருங்கக்கூடிய எந்த கிரகமானாலும் செயலை இழந்துவிடும். ஏன்னா சூரியன் மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு யாக வேள்வி, அது ஒரு நெருப்பு பிம்பம். அப்போ நெருப்பு பிழம்பு அப்படி வச்சுப்போம். ஒரு யாகத்தில் ஒரு பெரிய யாகம் செய்கிறோம். அந்த யாகத்தில் என்னெல்லாம் பொருள் போடுறோமோ போட்டதெல்லாம் பவுடர் ஆகிடும், பஸ்மம் ஆகிடும், எரிஞ்சிடும். ஒன்றுமே திரும்ப நமக்கு கிடைக்காது. அது அருளாக தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் 2 கிரகங்கள் சூரியனோடு நெருங்கி செல்கின்றன. செவ்வாய் அஸ்தங்கம், சுக்கிரன் அஸ்தங்கம். அப்போ இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கிரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறார்கள். நான் எப்போதுமே இந்த ராசி பலன் சொல்லும்போது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கும் ஒரு பலன் சொல்வது உண்டு. அப்போ அந்த டெலிவரி வச்சுருக்கக்கூடியவங்க மேபி அப்படிங்கிற நாள் பார்த்து, ஆப்ரேஷன் நாள் பார்த்து பண்ணுறது சிறப்பு. அது வேணும்னா ஹெல்ப் வேணுன்னா கால் பண்ணுங்கள், நாள் குறிக்கணும். முடிஞ்ச வரையிலும் டிசம்பர் 20 தேதிக்கு மேலே நாம் அந்த டெலிவரி டைம் ஆப்ரேஷன்ஸோ இல்லை டெலிவரியோ வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நாள் தள்ளி போடுங்க. டிசம்பர் 20 தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆகாது. அதுவும் ஆண் குழந்தையாக இருந்ததுனாக்கா செவ்வாய் அஸ்தங்கம் வீரியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் 2 கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அஸ்தங்கம் அடைகின்றன. 1 சுக்கிரன், 1 செவ்வாய். அஸ்தங்கம்னா 0 செயல்பாடு, அதால் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாகவும் 2வது கிரகமாகவும் இருக்கக்கூடிய, அதே போல் 7, 8, 1, 2, 7, 8 என்ற கிரகங்கள், அந்த பாவத்துடைய காரகங்கள் இங்கே செயலிழக்கின்றன. சூரியனோடு அஸ்தங்கம். ஆனால் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார். இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பணவரவு, தனவரவு, செயல்பாடுகள், குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடம் வாங்குவது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பூஜை போடுறது, அல்லது ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும். நிறைய வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு இடம் வாங்கிறதுக்காக ஏதேனும் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, 42 லட்சம், 50 லட்சம், 80 லட்சம், போயிட்டு ஏதேனும் சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டீங்க. அதெல்லாம் அங்கே தடைப்படாமல் இருக்கும். என்னால் சமாளிக்கவே முடியல சாமி, இந்த கடனை என்னால் கட்டவே முடியல சாமி, இந்த வீடை விற்றுலான் இருக்கேன், நான் வீடை விற்க மாட்டேங்குது, அந்த இடத்த விற்றே நான் கொடுத்துடலான் இருக்கேன், இடம் விலை போக மாட்டேங்குது, நம்ம வாங்கினதை விட கம்மியாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆடியோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக, மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது வீடு சம்பந்தப்பட்டது, நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள், ஏதாவது சொத்தில் ஏமாற்றங்கள், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் அன்பர்களை. இந்த டிசம்பர் மாதம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய கால நேரம். அப்போ இந்த செவ்வாய் அஸ்தங்கம்னா என்னங்க அர்த்தம்? நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது, வீடு வாசல் சம்பந்தப்பட்டது. சுக்கிரன் கடன் சுமைகள் சம்பந்தப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா துறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சினிமா துறை, அப்புறம் ஆர்கிடெக்டு, டெக்கரேஷன்ஸு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு, அந்த மண்டப டெக்கரேஷன்ஸாக செய்கிறாங்களே அந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸு, எலிவேஷன்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு, பிளாஸ்டிக் டோர்ஸ், அது மாதிரிலாம் பண்ணால் பிளாஸ்டிக் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அலங்காரங்கள், ஹோம் அப்ளையன்சஸ்ஸு, இதெல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால், டூர்ஸு, ட்ராவல்ஸு இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமேயானால் சரியாக போகுது. ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கிறவானா, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இதுதான் கால நேரம்.
5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் வீற்றிருக்கிறார். குரு பகவான் 7வது பார்வையாக சமசப்தமஸ்தானத்தில் குரு இருந்து செவ்வாயோடு தொடர்பு. எப்பெல்லாம் இந்த குரு செவ்வாய் தொடர்பு ஏற்படுகிறதோ, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்க்கல. நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான், அல்லது எந்த மாதிரி ஹையர் பொசிஷனில் இருந்தாலும், நல்ல ரேங்கில் நல்ல பதவியில் இருந்தாலும் சரி தான், ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம், நான் இன்னும் உங்களை கவனிக்கல பார்க்கல. ஆனால் இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. பூராடம் தனுசு, உத்திராடம் தனுசு மட்டும் கொஞ்சம் பரவாயில்லை. உத்திராடம் தனுசு மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தப்பிச்சு கவலை இல்லாமல் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த மூலம் தனுசும் பூராடம் தனுசும் அந்த தன்னுடைய பொசிஷனை, அந்த நிலையை காப்பாற்றி கொள்வதற்கு பிரம்ம பிரயர்த்தனம் செய்கிறார்கள். படாத பாடுபடுறாங்க. என்ன செய்யறதுனே தெரியல, எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல சாமி. நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடந்த தனுசுல தான் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு இருக்கக்கூடியவங்க, கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய முதலாளிகள், ஓனர்ஸு, பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு. தனுசு ராசிக்கு பொதுவாக குருவுடைய வீடு இல்லையா, அதனால் தனுசு ராசிக்கு பொதுவாகவே தொழில் அமைப்புகள் வந்து சேரும். பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது மெயினாக ஷேர் மார்க்கெட்டு பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் இன்றைக்கெலாம் ஒரு பெண் குழந்தை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இத்தனை லட்ச ரூபா போட்டு, ஒரு 20 லட்ச ரூபா போட்டேன் சாமி, நல்ல லாபம் வந்தது. உடனே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணேன், 10 பேர் 5 பேர்த்து கலெக்ட் பண்ணி கொடுத்தேன், டோட்டலாக லாஸ் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட நான் 80 லட்ச ரூபா நான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. என் பைசா போனால் பரவாயில்ல, அவங்க காசுலாம் நான் பதில் சொல்லணும் சாமி, அப்பாவுக்கு பதில் சொல்லணும், தப்பு நடக்கக்கூடாது. தனுசு ராசி குழந்தை பெண்கள். அப்போ இந்த மாதிரி ஏமாற்றங்கள், அதாவது மூலம் தனுசு பூராடம் தனுசு, இவங்கெல்லாம் நிறைய விபத்துக்கள்னால் இந்த மாதிரி திடீர்னு நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு லாஸ் ஏற்பட்டுவிடும், முடக்கு ஏற்பட்டுவிடும், சூழ்ச்சி ஏற்பட்டுவிடும். வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி இருக்கும், நிம்மதி இருக்காது, நிம்மதியாக இருக்க முடியாது. எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? மன அமைதி இருக்காது. சுச்சோ நம்ம ஏமாந்துட்டுமே, நல்லா இது நம்மளை காப்பாற்றாமல் விட்டுமே, நல்லா இது நம்ம பணத்தை விட்டுட்டுமே, நம்ம ஏமாந்துட்டுமே, அந்த ஒரு வேகம், அந்த ஒரு தவிப்பு, அந்த ஒரு தூக்கமின்மை, மனக்குழப்பம், மனசில் பயம், இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும், நம்ம எப்படியாவது இழந்த காசை நம்ம எடுக்கணும் அப்படின்னு அதிகம் முயற்சி செய்யக்கூடிய எனதருமை தனுசு ராசி நேயர்களே, கவலை வேண்டாம். உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், இவ்வளோ தூரம் கரெக்டாக நான் உங்கள் ஜாதகமே பார்க்காம நான் உங்களுக்கு சொல்கிறேன். 90% உங்களுக்கு மேட்ச் ஆகும். 10% உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அதுக்கு ரெமிடியும் சொல்லிடலாம். இது நடக்குமா, நடக்காதா, நடக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, எத்தனை நாளில் நடக்கும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது, ஏன் இந்த என்ன அப்படி என்ன ஒரு பாவத்துவம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில், இது எல்லாம் பேசக்கூடியது தான் உங்கள் பிறப்பு ஜாதகம். ஆனால் பாருங்கள் தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு செவ்வாய், குரு மங்கள யோகம், நிச்சயமாக இந்த கிரக அமைப்பு உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்ல வழி பிறக்கும். எனக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்குது சாமி, எப்படியாவது வேலையை காப்பாற்றணும், நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, இந்த வேலையை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு சொல்லித்தரேன். தொழில் பிரச்சனையாக இருக்குது சாமி, அது யார் அது எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கான வழிபாடுகள் உண்டு. அப்போ இதையெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை அறிந்து, பரிகாரங்களை, வழிபாடுகளை அறிந்து செய்வீர்களேயானால்
அடுத்தடுத்து தோல்விகள் விலகி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் டிசம்பர் மாதம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. அதே போல தான் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? உறவு முறைகளில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறதா? இதெல்லாம் ட்ரபுள்ஸு, ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடிய ட்ரபுள்ஸ் இருக்கா? நிச்சயமாக கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசினியர்களே. அது எல்லாத்துக்குமே கூட ரெமிடி உண்டு, நல்லது நடக்கும், கவலை வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களே.